Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. ஓகேவா, பிரான்ஸ் நாட்டு உள்ளார 5 தீவு இருந்திருக்கு, அங்கேயும் தமிழ் எல்லாம் இருந்திருக்கான். அவனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் பணத்துக்காக 2 காசுக்காக நான் 200 பேர்த்த கொண்டு போடுறான், கொடுவான்றவன். அந்த கொடுவாவை கொல்ல வந்தவன் தான் நம்ம கங்குவா. ஓகேவா, 5 தீவை காட்டுறாரு. ஓகேவா, பாபி டியோல் நல்லா பண்ணிருக்கிறாப்படி. வில்லன் நம்ம நட்டி சாரு தான். நட்டி சாரு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. கூட்டிட்டு போய் கழுத்தை அறுக்கிறதுல, துரோகியா நடிக்கிறதுல, வில்லனா நடிக்கிறதுல பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். நடிப்புக்கு சொல்றேன். ஓகேவா, அவரை கொளுத்தி எடுக்கிறாரு. கொளுத்தி எடுக்கிறப்ப அந்த தாய் என் பிள்ளைய பாத்துக்கோன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருது. அந்த வில்லனோட குழந்தையதான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறாரு. இது அந்த காலத்துல நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரி அவங்களுக்கு பிரான்ஸ்ல கோவால வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் தப்பிச்சு ஒடியாந்துறான். மூளை சூடு அதிகமாகி, ஓகேவா, மூளை அதிகமா ஒர்க் ஆகி, அப்பதான் இவங்களுக்கு பிளாஸ் ஆகி 1070 வர்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. கதையும் புதுசு, இது வரைக்கும் இந்த கதை எதுலயும் வரல. ஓகேவா, நடிப்பும் புதுசு, பஞ்ச பூதங்களும் புதுசு. ஓகேவா, அதுக்கு போக என் அண்ணாமலையார், என் சிவன் அண்ணன் சிவா அண்ணன் சிவாவா நான் பார்க்கல, சிவனா தான் நான் பாக்குறேன். அந்த கிரிவலத்தோட அந்த முழு பௌர்ணமியை காட்டின அந்த ஒளிப்பதிவாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு கிரிவலம், கண்டிப்பா நான் கிரிவலத்துல போய் நம்ம கங்குவா வெற்றி பெறணும், இந்த தமிழன் வெற்றி பெறணும் நான் சாமியை வேண்டுவேன். எல்லாம் வல்ல அந்த திருவண்ணாமலை சிவன் இந்த படத்தை காப்பாத்துவாரு. போட்ட கலெக்ஷனுக்கு மேல கண்டிப்பா இந்த படம் நம்ம தமிழ்நாட்டுல 100% 1000 கோடி அடிக்கணும், அடிப்பாரு. ஓகேவா, ஆமா, அதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஞாபகப்படுத்தி கேட்டேன். உண்மையாலுமே அவரு இல்லைன்னா கூட அவரு இந்த படத்துல அவர் வாழ்ந்துட்டாருப்பா. ஏன்னா 5 பஞ்ச பூதங்களை காட்டின விதம் சிஜி ஒர்க் இல்லாம அதெல்லாம் பெரிய வேலை. ஓகேவா, கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சூர்யா அண்ணன். சூர்யா அண்ணன்ல இருந்து நான் உங்க பொண்ணுனா, ஓகேவா, மத்ததெல்லாம் கண்ணுனா சூப்பர்னா, எப்படின்னா வேற லெவல்னா. சிறுத்தையும் சிங்கமும் சேர்ந்திருக்கு. சிறுத்தை அடுத்த பாட்டுல விளையாட போகுது. அது பாபி டியோலோட பையனா கதையை இன்ட்டு கொடுத்துட்டாங்க. அத பார்த்த உடனே எனக்கு பூம் ஆயிடுச்சு. வா வா வா, பிளே பாயா இருந்து கத்திக்க, கதறுங்க, துடிங்க, துடிச்சு வையுங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. கண்டிப்பா செகண்ட் பார்ட் வெயிட்டிங். ஓகே, மிக்ஸ்ட் ரிவ்யூக்கு அவங்களுக்கு 2 வருஷமா படம் தள்ளி போயிருக்கு இல்லையா. ஆனா இந்த படத்தை 20 வருஷம் ஆனா கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு, காஸ்டியூம்ஸ், அந்த பழைய காலத்து அந்த சங்க தமிழ், அந்த தமிழ் எல்லாம் களைஞ்சு எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இது டிஎஸ்பிக்கு மியூசிக் போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டிஎஸ்பி மேக்சிமம் தெலுங்கு படங்கள் பண்றவர் தானே. தேவி ஸ்ரீக்கு உண்மையாலுமே உனக்கு சிவாஸ்ரீ வாய்ப்பு கொடுத்துருச்சு. பிஜிஎம் சூப்பர், 3 மோட்டிவேஷன் சாங் வேற லெவலு. நெருப்புன்னு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு சூப்பரு. அப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த படம் ஆமா, சூர்யா அண்ணனை பாலா அண்ணனை விட கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சூப்பரா கோச்சிங் கொடுத்து இந்த கங்குவாவை கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா, பாலா அண்ணன் செகண்ட் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் நம்ம சிவாவாயிட்டாரு. அதாவது என்னோட திருவண்ணாமலை சிவன். ஓகேவா, ஜாதி மத பேதங்களை கடந்து நம்ம சினிமாக்காரவங்க வாழ்றவங்க யாரையும் எதையும் எதுக்காகவும் மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுல சூர்யா அண்ணா வல்லவரு. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல கூட அப்படி அள்ளி அள்ளி செஞ்சிருக்காரு. ஓகேவா, நாங்க அதெல்லாம் வாங்கி தின்றுருக்கோம். ஓகேவா, அந்த மாதிரி மனசுக்கு உள்ளவருக்கு. ஏன்னா இந்த வேட்டையன் வந்தப்ப கூட சூப்பர் ஸ்டாரோட என் படம் மோதக்கூடாது, என் படம் தனியா வரட்டும், ஏதாவது சாதாரண நாள்ல ரிலீஸ் பண்ணிக்கலான்னு நேத்து வரைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதே எனக்கு தெரியாது. காலையில தான் எனக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றதே நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் தெரியும். ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சு கமலால. நான் எப்பயும் ரோகிணிக்கு தான் போவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, டக்குன்னு இங்க புக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை கூட இவங்க முன்னாடியே அறிவிக்கல, யதார்த்தமா தான் அறிவிச்சாங்க. கண்டிப்பா அவங்க யதார்த்தமான மனசுக்கு இந்த படம் நல்ல வசூல் ஆகும். 320க்கு 1/3. ஓகே, சூப்பர். சூர்யாக்கு கம்பேக்கா கோபேக்கா? அட பாவி, எப்பயுமே அவரு கம்பேக் தான்டா. கம்பேக் இந்தியன்டா, கம்பேக் தமிழன்டா, கொங்கு தமிழ். அவங்க பாட்டி செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் அவருக்கு எப்பயுமே அந்த பிளஸ்ஸிங்கா இருக்கும்டா. முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா கல்யாணம் நடத்தி வச்ச அந்த சிங்கம்டா, நம்ம சிங்கம் 3டா. அதுக்கு எப்படிடா கம்பேக் இல்லாம இருக்கும்? லூசு பையில எப்பயுமே அவங்கள கம்மு தான்டா. கம்முன்னா கம்மு அடிக்கோ, அவ்வளவுதான். வேற
என்னடா ஒரே லெவல்ல வச்சிருக்கீங்க. விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? 3D எஃபெக்ட் அதான் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த ஒளிப்பதிவாளருக்கு அக்காவோட பணிவான வணக்கம். ஓகேவா? ஒளிப்பதிவாளருக்கு டைரக்ஷனுக்கு வணக்கமோ வணக்கம். ஓகே. அப்புறம் அந்த நடிச்ச சிங்கங்கள், தங்கங்கள், அந்த கலைவாணி மேடம், அப்புறம் நிறைய மேடங்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வந்து யார் யாரு பேரு, அதாவது கலைவாணி மேடம், நட்டி சாரு, பாபி டியோல், அதாவது அந்த ஹிந்தி நடிகர், அப்புறம் நம்ம சூர்யா அண்ணன், அப்புறம் வந்து கார்த்திக் அண்ணன், அப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வேஷம் போட்டுக்கிறதால பாதி பேர்த்த பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா தமிழர்கள் தான் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. தெலுங்கு ஆளுங்கள கூட அதிகமா போட வேணாம்னு சொல்ல. நம்ம எல்லாருமே சினிமா வந்து எல்லாருக்கும் ஒன்றுபட்ட இதுதான். ஓகேவா? அது இது தனியா நம்ம பிரிச்சு பார்க்கல. அக்காவும் பிரிச்சு பார்க்க மாட்டேன். சொல்றேன், எல்லாருக்குமே தரமான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. 1970லயே தமிழனை கொடுமைப்படுத்தி இருக்கிற விஷயம் இப்பதான்டா தெரியுது. கங்குவா படத்துல கோவை சரலாக்கா சூப்பரா பண்ணிருக்கு. ஓகேவா? சூப்பர். வேற படத்துல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கொடுவாவை கொன்னு அவன் பையனை வந்து காப்பாத்துன்னு சொன்ன பொண்ண அவங்க தாய்க்கு கொடுத்த சத்தியத்துக்காக கருங்காட்டுக்கு அவங்க அப்பாவையே எதிர்த்து அந்த துரோகி பையனை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கருங்காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பாரு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசினாலே எனக்கு போதும். படம் வந்து இது கண்டிப்பா சொல்றேன், இது வந்து படம் கிடையாது, காவிய பாடம். இது வரைக்கும் 1000த்துல சேல சோழ மன்னர்களை தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா மன்னர்களுக்கும் கீழே ஒரு அடிமையான தீவுல இருக்கிற சாதாரண மக்களையோ பழங்குடி மக்களையோ மக்களுக்கு தெரியாது. நம்ம தமிழர்களும் பாதி பேர் அங்க இருந்திருக்காங்கயா. பிரான்ஸ் நாட்டுல ரோமானியர் கட்டுப்பாட்டுல வந்து இருந்திருக்காங்கயா. அங்கேயும் தமிழ வீரனா சூரனா வாழ்ந்திருக்காயா. அங்கேயும் ஒருத்தன் வந்து துரோகி பயலா வாழ்ந்திருக்காயா. அப்படின்றதான் கதையா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரோமானிய பேரரசுக்கு வந்து நம்ம 5 தீவை வந்து அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல 5 தீவுல ஒரு ஆளை போட்டு கொடுவாவை வந்து ரெண்டு தங்க காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர்த்த 2 தவணையா கொண்டு போய் கொண்டு போடுறான் கொடுவா. அந்த கொடுவாவை காப்பாத்த வரா பெருமாச்சி அருவா. அதுதான் கங்குவா. வந்து கக்குனாம் பாரு நெருப்ப, கக்கி போட்டாம் பாரு ஒரு திருப்பத்தை. அப்படின்ற மாதிரி இந்த படத்தை திருப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி சூர்யா அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு படைப்புடா. எந்த பயலும் லேக் ஆகுன்னு சொல்றவன் அவன் தமிழனா இருக்க மாட்டான். சத்தியமா ப்ரொமோஷனுக்கு வரல. எவனும் எனக்கு 10 பைசா தரல. ஓகேவா? யாரும் எனக்கு 10 காசு தரல. டே இதெல்லாம் கட் பண்ணிக்கடா. நீங்க சொல்லுங்க. அவரு ஆமா. எது 2 கேரக்டர் இல்லடா, ஒரு கேரக்டர்ல வரப்பதான் இன்னொரு கேரக்டர் வந்து பிளாஸ் நைட் ஆகி பூம்ஸ் ஆகி வந்து காட்டுது. டே இவன் பேசுனத வந்து தெரியல. நம்மளாம் ஒரு இனம், அது வந்து மாற்றினோம். ஆமா, வேற்றினோம். சரி. நான் இது வரைக்கும் 10 காசு கூட என் வண்டி வாங்கினது கிடையாது. கொடுத்தானா கூட வாங்க மாட்டேன்டா. நான் உங்களுக்காக வரேன். ஓகேவா? வரக்கூடாதுன்னா நான் வர மாட்டேன். சொல்லுப்பா. ஆமா, அதாவது ஒரு கேரக்டர் தான் அந்த பையனை தூக்கிட்டு போறப்ப இந்த பையனை வித்தியாசமா இருக்குதுன்னு காட்டுறப்பதான் நெஞ்சம் மறப்பதில்லை படம் மாதிரி கிளாஸ் நைட் ஆகுது. 1970 காட்டுறாங்க. 70ல ஒரு காடா இருந்த நாடை தான் இந்த பிரான்ஸ் நாடா காட்டுறாங்க. ஓகேவா? அப்படிதான் அந்த கதை போகுது. ஓகேவா? உண்மை கதை தான் சொல்லிட்டாங்களா ஏற்கனவே. உண்மை கதைன்னு உண்மை கதையே கண்டிப்பா ஃபேமிலி தான் பார்க்கணும். ஏன்னா அங்கேயும் ஃபேமிலி தான் இருக்குது. யாரும் வந்து பிச்சைக்காரங்களோ யாரும் வந்து ரோட்ல போறவங்களோ வந்து நடிக்கல. எல்லாரும் ஃபேமிலி தான். ஓகேவா? ஆல்வேஸ் ஃபேமிலி தான். நம்ம ஒரு என்டர்டைனுக்காக பாக்குறோம். 1970ல இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்மால் படத்துல யாரு கூல் சுரேஷே வரல. ஓகேவா? கூல் சுரேஷ் ஏன் நீ கூப்பிடுற? யோகி பாபு வந்திருக்காரு. அந்த இன்னொரு வென்சிலிஸ் வந்திருக்காரு. ஓகேவா? எனக்கு என்னமோ இந்த சரித்திர படங்கள் எல்லாம் காமெடியை புகுத்துறது எனக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்மளாம் இமோஷனல் ஆகி படம் பாக்குறவங்க. என்னடா அததான் சொல்றேன். நான் அதுக்காக அவங்களை எந்த குறையும் சொல்லல. அது அவங்களோட வெளிப்பாடு, அவங்களுக்கு கிடைச்ச படைப்பாடு அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். ஒரு கிடைச்சவன் கிடைக்காதவனை பார்த்து பொறாம போடுவான்.
ஓகேவா, அதுக்காக சொல்றேன். ஓகேவா, உங்களை எப்போ தேட்டர்ல பார்க்கலாம்? ஏன்டா நானும் 40 படம் நடிச்ச ஆர்டிஸ்ட் தான்டா. நானும் ஒவ்வொரு படமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா டைரக்டர் கூப்பிட்டா மட்டும் தான் சுகந்தி அக்கா நடிக்க போவேன். இந்த அல்லு சில்லு அப்படி இப்படி எல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு பணம் வராது. ஓகேவா, பணம் வரலன்னா கூட திருப்தியா நமக்கு நல்ல கேரக்டர் வரணும்ல. அக்கா ஒரு கேரக்டர் பண்ணா மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி இருக்கணும். சும்மா போனது வந்ததெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பொறுமையா இருந்து பார்ப்போம். ஏன்னா 47 வயசுக்கு தான் என் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வந்து ஹீரோ. அது வரைக்குமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். இது உண்மை. உலக அது மாதிரி எனக்கு இப்பதான் 47 ஆயிருக்குது. ஏன் நான் வந்து 48க்குள்ள ஒரு ஹீரோயினே வரக்கூடாது? ஓகேவா, அது என் மனசுலயே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை. ஓகேவா, ஓகே, நீங்க கேட்ட நல்லா இருக்குன்றவன் கவரப்பேட்டைக்கு உள்ள வந்துரு. ஓகே, பக்கமா சொல்றேன் நானு. சிவா கம்பேக் கொடுத்திருக்காரா? சிவா கம்பேக் கொடுத்திருக்காரா? சிவா இப்பதானே வந்த அடுத்த சிவா கம்பேக் கொடுத்திருக்காரா இந்த படத்துல? கண்டிப்பா சிவா அண்ணன் பண்ணின படத்திலேயே எல்லா படத்தை விட இந்த படத்தை நான் பெஸ்ட் படமா அறிவிக்கிறேன். 5 பூதங்களும் சாட்சி. ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை, நம்ம தமிழனை கொல்ல வந்த அந்த மிருகங்கள் எல்லாம் ரோமானியனுக்கு அடிச்சாம் பாரு ஆப்பு. ஓகேவா, நீங்களாம் இன்னையில இருந்து பிரான்ஸ்லாம் நமக்கு எதிரி நாடுடா, இந்தியாவுக்கு எதிரி நாடுடா. ஓகேவா, விஷுவல்ஸ் அதான்ப்பா, ஒவ்வொரு விஷுவல்ஸும் அப்படி வந்து எடுத்து காட்டியிருக்காங்க, தன்னம்பிக்கையோட காட்டியிருக்காங்க. ஏன்னா 1070 இந்த மாதிரி ஒரு விஷயம், தப்பான விஷயம் நடந்து 200 பேர்த்த கையை வெட்டி 2 தங்க காசுக்காக தமிழனுக்குள்ளேயே தமிழன் வந்து துரோகம் பண்றதை தான் காட்டியிருக்காங்க. துரோகத்தின் வெளிப்பாடு அந்த காலத்துல இருந்து இந்த காசுக்காக கொல்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் காட்டியிருக்காங்க. ஓகேவா, நல்லதை கட் பண்ணி சில பேருக்கு படம் புரியலங்கிறாங்க. படம் புரியலன்னா மொத்தமா முதல்ல இருந்து வந்து பார்க்கணும். அவன் இடையில வந்து பார்த்தவனா இருப்பான். ஓகேவா, முதல்ல இருந்து எழுத்து போட்டதுல இருந்து வந்து பார்க்கணும். போனு கீனு பண்ணா வந்து எடுக்க கூடாது. அப்படி சின்சியரா பார்க்கணும். எல்லாரும் என்ன மாதிரியே படம் பார்க்க முடியுமா? ஏன்னா நான் தான் அந்த ஃபீல்டுல இருக்கேன், அதனால அப்படி பாக்குறேன். ஓகேவா, அது அரங்குற ரிவ்யூஸ். 3D சூப்பரா இருக்குப்பா. எல்லாமே பொத்து நம்ம முன்னாடி வந்து சத்துன்னு உழுவுது. ஓகேவா, நல்லா இருக்குது. இப்ப இது 3Dல பார்த்தா தான் நல்லா இருக்கு. சரி, 1970ல ஓகேவா, ரோமானிய அரசு வந்து 5 தீவுல உள்ள நம்ம தமிழனை கொல்ல வருது. அந்த கொல்ல வந்த தீவுல நம்ம ஒரு பணத்துக்காக 2 காசு தங்கத்துக்காக நட்டி சாரு ஒரு 200 பேர்த்த கையை வெட்டி கொண்டு போடுறாரு. இந்த கொண்டு போன விஷயம் தெரிஞ்சவனே எங்க கங்குவா வருது, வந்து களையை எடுத்து உயிரோட வச்சு நெருப்பு எடுத்து கொல்லுது. இது எங்கடா கதை இல்ல? எங்க கதை இல்ல? யாருடா இவனை யாருன்னு பாருங்க. இதுதான் கதை. இதுதான் கதை. என்னடா கிங்ஸ்லி காமெடி? என்ன கிங்ஸ்லி காமெடி? போடா, நானே வந்து இமோஷனல் ஆகி 200 பேர்த்த கையை வெட்டிவிட்டான்னு வெளியில வந்து படம் பார்த்துட்டு துடிச்சு போய் பேட்டு கொடுக்குறேன். கண்டிப்பா இது ட்ரிபிளா அடிக்கும். ஓகேவா, ஆமா, 1000 வந்தா கூட நமக்கு சந்தோஷம் தான். கங்குவா 2வது அப்படியே தரவை இறங்கி வரும். ஓகேவா, நின்று வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா பச்சை தமிழன் கிடையாது, ஆந்திரா பார்டருக்கு போயிடணும். அவ்வளவுதான். பாய்.